அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். அதாவது நம்ம சித்தா ஸ்காலர் சேனலை கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருக்கோம். அதாவது அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ண போறோம், அதனோட டெமோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதில குறிப்பா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரு 3, 4 விஷயம் இருக்கு. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அதாவது நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. சேனலோட ஹோம் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, முதல்ல தெரிய வேண்டியது நம்ம கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண போகிறோமா, அடுத்தது ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ண போகிறோமா, அதன் பிறகு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண போகிறோமா, இதை தெளிவாக எழுதிக்கங்க. ரைட்டா? அப்புறம் நேற்றைக்கு நான் வீடியோவில் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த 3 கேட்டகரி, அந்த கவர்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த 3 விஷயத்தையும் டோட்டலாக பிரிண்ட் அவுட் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சரி, இதில் முதன்மையான விஷயம் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணணும். நம்ம அப்ளிகேஷன் போகிறோம் அப்படின்னாலே பேமெண்ட் பண்ணிடுறது நமக்கு நல்லது. சரி, அதில் ஓசி கவர்மெண்ட் கோட்டானா என்னென்னா, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா, 2 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் அடுத்தது ப்ரைவேட் காலேஜஸ், அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்னு ஒரு பெர்சன்டேஜ் சீட் இருக்கும். அந்த பெர்சன்டேஜ் சீட், அதாவது ஃபீஸ் சொல்லுவோம் இல்லையா, 1.25 lakhsக்கு கவர்மெண்ட் சீட்டே தராங்க ப்ரைவேட் காலேஜில். அல்லது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 லட்சத்துக்கு வரும். பட் அது இல்லாமல் 1.25 lakhsலேயே நீங்கள் படிக்கிறதுக்கான இது பண்ணி தருவாங்க இல்லையா, அந்த சீட்டுக்காக அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் போட வேண்டியிருக்கும். அதில் ஓசி, பிசி இந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் 500 rupees எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா பே பண்ண வேண்டியிருக்கும். இதே இந்த கோட்டாக்கு அப்ளை பண்ணுற எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் எந்த விதமான ஃபீவும் பே பண்ண தேவையில்ல. பட் இதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட்ஸான இந்த சர்டிஃபிகேட்ஸை ப்ராப்பராக வைக்க வேண்டியது அவசியம். சரி, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. எல்லா காலேஜுக்கும் 15%, அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் சீட்ஸ் உண்டு. அந்த காலேஜ் சீட்ஸ் அந்த விஷயத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 1000 rupees எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லக்கூடிய 85% ஆஃப் சீட்ஸ்க்கு அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய 85% ஆஃப் சீட்ஸ்க்கு நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னா அதற்கும் ஃபீஸ் ஆனது 1000 rupees ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரி சார், இந்த எஸ்பிஐ கலெக்டில் எப்படி பே பண்ணுறதுன்னு அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த ப்ராசஸ் தான் இந்த இதில், அதாவது நம்ம ஃபுல் ப்ரௌச்சர் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் கவர்மெண்ட் அண்டு சீட்ஸ் சரண்டர் டு கவர்மெண்ட், அதாவது சீட்ஸ் சரண்டர் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ்க்கான அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இந்த பிடிஎஃபை ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வெயிட் அ மினிட், நான் அதையும் தெளிவாக காட்டிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதாவது பிஎஸ்எம்எஸ் கோர்சஸ்க்கான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான அப்ளிகேஷனும் கூடவே சீட்ஸ் கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு, கவர்மெண்ட்டுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டை சரண்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த சீட்டையும் நீங்கள் எங்களுக்கு ஃபில் பண்ணித்தாங்க கவர்மெண்ட் கோட்டாவில் அப்படின்னு சொல்கிறதுக்கான அப்ளிகேஷன் தான் இது. சரி, இப்போ நம்ம எஸ்பிஐ கலெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த நாளைக்கு டெமோ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அதில் எப்படின்னா இந்த லிங்க்கை என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக கிளிக் பண்ணலாம், அல்லது நம்ம இந்த இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியும் போய் க்ரோமில் பேஸ்ட் பண்ணி அதன் பிறகு போகிற மாதிரியும் இருக்கலாம். உள்ளே போனோன்னா இந்த விஷயங்கள், அதாவது நீங்கள் போகிறதுக்கு அந்த உள்ளே பே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தந்த டீட்டெயில்ஸை எழுதி வச்சுட்டு அதன் பிறகு பே பண்ண போகிறது நல்லது. இன்கேஸ் உங்களுக்கு பே பண்ண கஷ்டமாக இருந்தால் ஒரு நியர்பை சென்டர்ஸில், ஏன்னா நீங்கள் பே பண்ணின பிறகு அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க தெரியல அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டாவது பண்ணணும். அதனால் சேஃப்டிக்கு இந்த பேமெண்ட் விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுறது ரொம்ப நல்லது. அங்கே என்ன விஷயம்னா எதுக்கு எவ்வளோ ரூபா பே பண்ணுறோன்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் பே பண்ணுற எந்த அமௌண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணும். அப்போ இது கவர்மெண்ட் சீட்னா நீ 500 பே பண்ணால் போதும். நீ மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போகிறனா 1000 rupees பே பண்ணணும். இல்லை ஸ்பெஷல் கேட்டகரி, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறீங்க, ஹேண்டிக்கு ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருக்கிறீங்க, அதுக்கான ஃபீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 rupees கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸோ இந்த விஷயங்கள் தான் இதில் ரொம்ப முக்கியம். இதை பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுறது நல்லது. சரி, இப்போது நம்ம டேரெக்டாகவே அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுவோம். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க என்னென்னா, சார் நான் எந்த பேஜ் சார் இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப குழம்புது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ பொதுவாக ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃபை கம்ப்ளீட்டாக ஒரு முறை பிரிண்ட் அவுட் சிங்கிள் பேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்காதீங்க, சிங்கிள் பேஜ் பிரிண்ட் அவுட் எடுங்க. மொத்தம் 90 பேஜ் இருக்கும். இது கவர்மெண்ட் சீட்டுக்கான, கவர்மெண்ட் சரண்டர்டு ப்ரைவேட் காலேஜஸ்க்கான அப்ளிகேஷன் இது. இதில் நீங்கள் எடுக்க வேண்டிய பேஜ் நம்பர் அதாவது
83rd பேஜ் நம்பர். அதாவது டோட்டல் பிடிஎஃப் எங்களுக்கு வந்து 90 பேஜஸ் இருக்குது. இதில் 83rd பேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். அதாவது சொல்லணும் அப்படின்னா கம்யூனிட்டி லிஸ்ட் கொடுத்துருக்கோம். சரியா? கம்யூனிட்டி லிஸ்ட் வந்து ஒரு 16 பேஜஸ் இருக்கும். அந்த பேஜுக்கு அடுத்து வர்றது தான் அப்ளிகேஷன். இந்த 83rd பேஜ்லேருந்து நம்பர் 1, அப்புறம் இது நம்பர் 2, அதன் பிறகு இது 3rd பேஜு, அப்புறம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து 4th பேஜு, அதன் பிறகு 87th பேஜ், இது வந்து 5th பேஜ். இந்த 5 பேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் இன்னொரு பேஜ் இருக்குது. என்னென்னா அதாவது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 65 இருக்கும். சரியா? இது ஒன்று. அதன் பிறகு பேஜ் நம்பர் 65ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்லிஸ்ட் பேஜ் இருக்கும். இந்த செக்லிஸ்ட் பேஜ் அதாவது அனெக்சர் 14ன்னு சொல்லுவோம். இது வந்து பேஜ் நம்பர் 64ல் இருக்கும். அதாவது எங்களோட சைட் பிடிஎஃப்ல 65, அங்கே வந்து பேஜ் நம்பர் 64ன்னு போட்டிருக்கும். மறக்காமல் இது கண்டிப்பாக பார்த்துருங்க. 64th பேஜ் நம்பரையும் கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து இதையும் அப்ளிகேஷனோட இணைக்க வேண்டி இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு போஸ்டல் செல்ஃப் அட்டஸ்டட் போஸ்ட் கார்டு கண்டிப்பாக உள்ளே இணைக்க வேண்டியிருக்கும். அதையும் இது பண்ணிங்க. நான் ஃபுல் டீட்டெயில் அடுத்தடுத்து சொல்கிறேன். அதன் பிறகு எஸ்பிஐ கலெக்டில் நம்ம பே பண்ணோம் இல்லையா? எஸ்பிஐ கலெக்டில் நம்ம வந்து பே பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். ஸோ எஸ்பிஐ கலெக்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 26. இந்த எஸ்பிஐ கலெக்டில் பேஜ் இது இதில் பே பண்ணின பிறகு உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுப்போம் இல்லையா? இந்த பிரிண்ட் அவுட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயம் தான். இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுறேன். செக்லிஸ்ட்டு பேஜ் நம்பர் 65ல் இருக்குது. அதன் பிறகு அப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 83லேருந்து 87 வரைக்கும், அதாவது அதில் டிக்ளரேஷன் வரைக்கும், பேரண்ட்டு கார்டியன் டிக்ளரேஷன், ஸ்டூடெண்ட் டிக்ளரேஷன் வரைக்கும் எடுத்துக்கணும். 2வது. 3வது எஸ்பிஎஸ் கலெக்டில் பே பண்ணதுக்கான விஷயம். அதுக்கு அடுத்தது போஸ்டல் கார்டு, அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 4 விஷயந்தான் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது தாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, அதன் பிறகு அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறோம். அப்ளிகேஷன் நான் என்ன சொல்லியிருந்தேன்? பேஜ் நம்பர் 83, அதாவது பிடிஎஃப் பேஜ் நம்பர். ரைட். இது அப்போ ஏன்னா எங்களுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க? எஸ்பிஐ பேமெண்ட் பண்ணினா அந்த டிரான்சாக்ஷன் ஐடி கலெக்டில் எந்த டேட்டில் பண்ணீங்க? ரைட். அதன் பிறகு எவ்வளோ ரூபா பண்ணிங்கன்னு ரீசெக் பண்ணிக்கணும். அதன் பிறகு நீட் யூஜி ரோல் நம்பர், அதை வந்து உங்களோட நீட் யூஜி எழுதுனீங்க இல்லையா? அந்த காப்பியை பத்திரமா வச்சுருங்க. ரைட், வெயிட் அ மினிட். அதை வந்து பத்திரமா வச்சுருங்க. அதன் பிறகு ஏஆர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஏஆர் நம்பர்னால் என்னென்னு நேத்திக்கிலேருந்து கேட்டுட்ருக்கீங்க. ஏஆர் நம்பர் இப்போதைக்கு ஃபில் பண்ண வேண்டாம். அது அடுத்த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணால் போதும். ரேங்க்கும் கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணால் போதும். அவங்களே உங்களுக்கு அந்த இடத்துல எழுத சொல்லி கொடுப்பாங்க, இல்லை அவங்களே ஃபில் பண்ணிவிடுவாங்க. அண்ட் நீட் யூஜி ஸ்கோர் என்ன, உங்களுக்கு என்ன வந்துச்சோ அதை ஃபில் பண்ணுங்கள். இதுக்கெலாம் ஆதாரம் இருக்கணும். நீங்களாம் எதுவும் எழுதிடக்கூடாது. உங்களோட மார்க் லிஸ்ட்டு, ஸ்கோர் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை எழுதுங்க. நீட் ஆல் இண்டியா ரேங்க் என்னன்னு எழுதுங்க. கம்யூனிட்டி டு பி ஃபில்டு, இந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி எழுதுங்க. அப்புறம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஹேண்ட் ரைட்டிங், உங்களோட கேண்டிடேட்டோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங் தான் முதல்ல இருக்கணும். கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர்ஸில் மட்டும் எழுதுங்க. சரி, அப்புறம் அதாவது நேம் ஃபஸ்ட்டு எழுதிட்டு இனிஷியலை கடைசியில் எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா? நம்மளுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட், ரீசெண்ட் மார்க் ஷீட் பாருங்கள். அதுலேயும் இதே ஆங்கிளில் தான் எழுதியிருப்பாங்க. அதில் என்ன இருக்கோ, அதில் என்ன ஸ்பேஸ் விட்டுருக்கோ அதே மாதிரியே எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் எல்லாத்தையும் அதில் என்ன கேட்டிருக்கோ அந்த விஷயத்த கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மெயிலிங் அட்ரஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் அல்லது ஏதாவது லெட்டர்ஸோ, ஏன்னா இப்போ கம்யூனிகேஷன்ஸ் இல்லை, பட் என்ன இருந்தாலும் இந்த விஷயத்தை தெளிவாக எழுதிக்கிறது நல்லது. உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் ஏதாவது அனுப்பணும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் சுச்சுவேஷன் சமயத்தில் ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லணுன்றதா கூட இந்த அட்ரஸில் தான் கொடுப்பாங்க. அப்புறம் கம்பல்சரி மொபைல் நம்பரை தெளிவாக எழுதுங்க. 2 மொபைல் நம்பர் கொடுங்க. நம்பர் 1 மேலேயும் நம்பர் 2 கீழேயும் கொடுங்க. மேக்ஸிமம் ஈஸியாக கால் ரீச் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதன் பிறகு ரீசெண்டாக மேக்ஸிமம் நீட்டில் என்ன அப்ளிகேஷன்ஸில் ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அந்த அப்ளிகேஷனில் உள்ள ஃபோட்டோவே மேக்ஸிமம் இங்கே ஒட்டுறதுக்கு பாருங்கள். ஒட்டிட்டு மேலே வந்து இப்படி சைன் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வந்து இங்கேருந்து இந்த ஃபோட்டோவில் பாதியாக வர மாதிரி, இது மேலே டச் ஆகிற மாதிரி செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ஏதாவது ஜெல் பெனில் இது அழியாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெனில் வந்து சும்மா போடுங்க. நம்ம ஃபுல்லெல்லாம் எழுத முடியாது, பட் சம்வாட் தேர் ஆர் சம் லெட்டர்ஸ் இன் தேர், அதை மட்டும் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது ஒரு லெட்டர் அந்த இடத்துல சைன் போடுறதுல இருக்கணும். இதே சைன் தான் எல்லா இடத்துலையும் போடணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த் என்னமோ அதையும் கரெக்டாக எழுதுங்க. உங்களோட இந்த டேட் ஆஃப் பர்த்து உங்களோட டிசி மற்ற இதுலேயும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க. சும்மா எதையும் மாற்றி எழுதிடக்கூடாது. கம்யூனிட்டி என்னவோ அதை ஓசியா பிசியா என்ன இருக்கோ அதை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம்
கேஸ்ட்டு, சப்காஸ்ட்டு, இந்த கேஸ்ட் நேம் என்ன, சப்காஸ்ட் கோடு என்ன, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். அப்புறம் இஷ்யூடு பை தாசில்தாரா யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு ரிலீஜியஸ் கோடு. ரிலீஜியஸ் கோடுன்றப்போ நம்ம எங்கே நோட் பண்ணணும் அப்படின்னா, நான் அடுத்து ரிலீஜியஸ் கோடுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து சொல்கிறேன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எங்கே சார் நான் போய் தேடுறதுன்னு கேட்டால், இந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு ப்ரௌச்சர்லேயே கொடுத்துருப்பாங்க ரிலீஜியஸ் கோடு. அதாவது நான் சொல்கிறேன், பேஜ் நம்பர் வந்து 21, அதாவது எங்களுக்கு வந்து பிடிஎஃப்பில் வந்து 70 பேஜ் நம்பர், உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி ஒரு நிமிஷம், 21 சரியா, 20 பேஜ் நம்பர் 21ல் பார்த்தீங்கன்னா இருக்கும். ரைட், இங்கே பாருங்கள், சாரி, பேஜ் நம்பர் 21, இது வந்து அப்ளிகேஷனில் உள்ள பேஜ் நம்பரில் 21ல் வந்து இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, என்ன அதாவது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரிக்கு கோட் நம்பர் 1, ஹெச்எஸ்சினா கோட் நம்பர் 1, எஸ்எஸ்சி சிபிஎஸ்சினா கோட் நம்பர் 2, ஐஎஸ்சிஇ அப்படின்னா 3, அதர்ஸ் வந்து 4, அதையும் பார்த்து வச்சுங்க. அப்புறம் நீங்கள் என்ன ரிலீஜியஸில் வரீங்க அந்த ரிலீஜியஸ்க்கான கோட் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கணும். மதர் டங் உங்களோட லாங்குவேஜ் தமிழாக இருந்தால் 4 வரும், மலையாளமாக இருந்தால் 2 வரும், வேறு என்னவோ தெலுங்குவாக இருந்தால் 5 வரும், அதர்ஸ்னால் என்னவோ அதை கொடுத்துக்குங்க. அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்கும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பேஜ்லேயே நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் வரீங்க, கோயம்புத்தூரில் வரீங்கன்னா 04ன்னு போடணும், இதே திண்டுக்கல்லில் வரீங்கன்னா 07ன்னு போடணும், தூத்துக்குடினா 29ன்னு போடணும், வெள்ளூர்னா 35, உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த கோடையும் பார்த்து வச்சுங்க. ஏன்னா பிஃபோர் தட் நான் அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேபி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் ஃபுல்லாக கைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். சரியா? அதன் பிறகு இந்த கம்யூனிட்டி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கோடும் இங்கே இந்த கம்யூனிட்டி சீரியல் நம்பரில் இந்த நேம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை அதையும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நமக்கு ரெண்டு நல்லது. மேக்ஸிமம் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்கிறது அதுவே போட்டாலே ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஏதாவது டவுட் இருக்குனாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், அதையும் கைட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது இந்த கம்யூனிட்டி கோட் போடுறோம் இல்லையா, அந்த கம்யூனிட்டி கோட் போடும்போது ப்ராப்பராக அந்த இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார், எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்கன்றது போடுங்க. ஏன்னா இந்த செக்லிஸ்ட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. செக்லிஸ்ட் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி செக்லிஸ்ட் எங்கே பார்த்தோம், எந்த பேஜ் நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செக்லிஸ்ட் வந்து 65 பேஜ் நம்பர் 65ல் பார்த்துருப்போம். சரியா? 65ல் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா, செக்லிஸ்ட்டில் அதாவது லேட்டஸ்ட் பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 3 காப்பீஸ்ன்னு கேட்டிருப்போம். சரி, நிறைய பேர் கேட்டாங்க, சார் லேட்டஸ்ட் பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, அதாவது நம்ம 5வது படிக்கிறப்பவும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கலாம், 8வது படிக்கிறப்பவும் வாங்கியிருக்கலாம், 10th படிக்கிறப்பவும் வாங்கியிருக்கலாம். நிறைய சமயத்தில் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் பர்பஸஸ்க்காக நம்ம 10th படிக்கும் போதோ 8th படிக்கும் போதோ தேவைக்காக அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க. சரி, அது வந்து பழைய அவுடேட்டட் மெத்தடில் நிறைய கோட் நம்பர் வேரியேஷன்ஸ் நிறையா வரும். ஒவ்வொரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு ஒரு முறை அந்த கோட் நம்பர், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி ஒரு குரூப்போட சேர்த்து இதுக்கெலாம், ஏன்னா கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சுல, முதல்ல நம்ம எல்லாம் கைப்பட எழுதிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது ஒரு நம்பருக்கு கீழே ஒரு 5 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னோடய ஒப்பீனியனில் கடைசியாக 3 வருஷத்துக்குள்ளே இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிசி ஆகட்டும், எம்பிசி ஆகட்டும், எஸ்சிஎஸ்டி ஆகட்டும், கடைசியாக 3 வருஷத்துக்குள்ளே உங்களோட சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்குங்க. அப்புறம் இதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நான் வாங்கணுமா சார் அப்படின்னு கேட்பாங்க. தயவுசெய்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இது யாருக்கு தேவைன்னா, ஒருவேளை பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்து படிக்கிறீங்க அல்லது கேரளாவிலேருந்து தமிழ் தெரிஞ்சு நீங்கள் இங்கே வந்து படிக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது கட்டாயம். ஸோ அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை இருக்காது. நார்மலாக தமிழ்நாட்டு உள்ளேயே வளர்ந்து அவங்க அட்ரஸ் பூர்வீகமாக தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை. அதனால் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சரியா? இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு ரிலீஜியஸ் கோடு சொல்லிட்டேன், மதர் கோடு சொல்லிட்டேன், டங் கோட் சொல்லிட்டேன், நேஷ்னாலிட்டி இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள், நேட்டிவிட்டி தமிழ்நாடு, அதர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் போட வேண்டியிருக்கும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கோடும் ஆல்ரெடி நான் வந்து உங்களை எங்கே பார்க்க சொன்னேன் அப்படின்னா, பேஜ் நம்பர் 21ல் வந்து உங்களை பார்க்க சொன்னேன். அதில் வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட பேஜ் நம்பர் 21ல் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நேட்டிவிட்டி கோடு, ரிலீஜியஸ் கோடு, மதர் டங் கோடும் அதில் இருக்கும். அப்புறம் நீட் யூஜி ரோல் நம்பர், நீட் யூஜி ஸ்கோர், நீட் ஆல் இண்டியா ரேங்க் போடுங்க. அப்புறம் இங்கே குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்ஸ் என்னது, இதில் என்னதுன்னு டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ரோல் நம்பர் என்ன, 12th ரோல் நம்பர் என்ன,
இயர் ஆஃப் பாசிங் என்ன, இஎம்எஸ் நம்பர்னு சொல்லுவாங்க, அதாவது எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறது அது பேர். அதாவது நம்மளுடைய டிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் உங்களுக்கு கீழே உங்கள் டிஸ்ட்ரிக்க்கு கீழே இருக்கக்கூடிய எஜுகேஷ்னல் டிஸ்ட்ரிக்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அதுக்கான ரேங்க் கொடுத்து அதில் உங்களுடைய நம்பரை உங்களுக்கு ஒன்று ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நம்ம நோட் பண்ணுவோம். இது எதில் இருக்கும் அப்படின்னா டிசியில் இருக்கும். ரீசெண்டாக நீங்கள் 12th முடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த டிசியில் மேலே இஎம்ஐஎஸ் நம்பர்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதை நோட் பண்ணிக்கங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு அதையும் போட்டுக்குங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா இங்கிலீஷ் மீடியம் போடுங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா தமிழ் மீடியம் போடுங்க. சரியா? அதன் பிறகு மார்க்ஸ் என்ன ஒபிட்டைன் ஆனீங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்றது நீங்கள் இப்போது உங்களுக்கு 100 மார்க்குக்கு தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. மார்க் செக்யூர்ட். நான் லாங்குவேஜில் தமிழில் எவ்வளோ எடுத்தேன், 60 எடுத்தேன்னா 60. இங்கிலீஷில் 100 மார்க் எக்ஸாமுக்கு நான் வந்து 85 எடுத்திருக்கேன். பயாலஜி நான் 100 மார்க் வச்சாங்க, நான் வந்து 98 எடுத்திருக்கேன் சார். என்ன இருக்கோ அதை மட்டும் போடுங்க, அவ்வளோதான். டோட்டல்லாம் போட தேவையில்ல, அதெல்லாம் கேட்கவே இல்லை. அதர்ஸ் வந்து வேறு ஏதாவது சப்ஜெக்ட், இப்போ அதர் ஸ்டேட்டில் இருக்கோம், மேபி வந்து இந்த இடத்துல சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கலாம், அப்போ அவன் சான்ஸ்கிரிட்னு போட்டுட்டு அதரில் வந்து மார்க்கு போடுவாங்க. அதனால் அதை போட்டு போடாதீங்க. சரி. வெதர் ஸ்டடீட் இன் 14th கொஸ்டின், வெதர் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் ஆர் ஹையர் செகண்டரி 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா? தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களான்னா முழுமையும் உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறான். இந்த கொஸ்டினுக்கு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். தனியாக வேறு எங்கேயும் இதெல்லாம் போட மாட்டாங்க. சரியா? அப்புறம் இதுக்கான நம்ம ஸ்கூலில் வாங்குகிற போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸு, இந்த தமிழ் மீடியம் தமிழ் வழி கல்வி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் வாங்கி இணைக்க வேண்டி இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து இன்னொரு ரூல்ஸும் கொடுத்துருக்கான். அதாவது 12th 10th நீ வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறான். சரி, இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எஸ்ன்னு சொல்லுவீங்க. நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்க. சம்டைம்ஸ் வேறு பாண்டிச்சேரிலேருந்து வரவங்க சான்ஸ்கிரிட் மேபி படிச்சிருக்கலாம், ஹிந்தி படிச்சிருக்கலாம். அப்படின்றப்போ இந்த இடத்துல நோன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போது இந்த பீப்புள் இதனோட அவுட்புட் என்ன இருக்கும்? எதுக்காக கேட்குறாங்கன்னா, இந்த இடத்துல நோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணின பிறகு நீங்கள் தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக ஃபஸ்ட் இயரில் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை அதுக்காக தான் இந்த இது இங்கேயே கேட்குறாங்க. சரி, டீட்டெயில்ஸ் ஆஃப் நேட்டிவிட்டி. அதாவது நேட்டிவிட்டி என்னோடது தமிழ்நாடு தான், அதில் நான் வந்து 8ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் தான்ப்பா படிச்சிருக்கேன் அப்படின்னா நம்பர் 1 சூஸ் பண்ணணும். சரி, அடுத்தது நேட்டிவிட்டி தமிழ்நாடு, 8ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நான் அதர் ஸ்டேட்டில் படித்தேங்க, கேரளாவில் படித்தேங்க, பாண்டிச்சேரியில் படித்தேன்னா நம்பர் 2. மேக்ஸிமம் அதர் கண்டிஷன்ஸ் நமக்கு மேக்ஸிமம் அப்ளை ஆகாது. அதனால் அது என்ன கேட்டகரி வருதோ அதை ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அதன் பிறகு ஸ்கூல் உங்களோட எவிடன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இது எதுக்காகனா அந்த தமிழ் மீடியம் தமிழ் வழி கல்வி இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸில் உங்களுக்கு எல்லா இதுவும் வந்துடும். 6th எங்கே படிச்சிங்க, 6th ஸ்கூலு, அந்த ஊர், பின்கோடு. சரியா? நேமு, அட்ரஸ், அந்த ஸ்கூலோட நேமு, எந்த ஊரில் இருக்குது, அதனோட பின்கோடு. இது எதுக்குன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்களான்னு ஒன்று செக் பண்ணுறதுக்கும், கூடவே இந்த தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் 7.5 ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இது வந்து கேட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு 7.5 கிளைமிங் உங்களுக்கு வேணுமா, வெதர் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து நீங்கள் இந்த 7 ரிசர்வேஷனை நீங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறீர்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்றப்போ இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் கட்டாயம் எலிஜிபிலிட்டியில் வருவீங்க. நீங்கள் நோ கொடுத்துட்டு எனக்கு அங்கே போய் வேணும்னு கேட்டால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்துங்க. அப்புறம் அனெக்சர் 11 பார்த்தீங்கன்னா இதை சர்டிஃபை வாங்கி நம்ம வந்து வச்சுருக்கணும். அனெக்சர் 11 கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. அனெக்சர் 11 வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான அந்த தமிழ் வழிக்கல்வி 7.5 ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட். இந்த அனெக்சர் 11 நம்ம என்னென்னு பிறகு பார்த்துருவோம். சரியா? அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் 12th முடிச்சிருக்கலாம். இந்த 2 வருஷம் ஏதாவது டிப்ளமோ கோர்ஸோ ஏதோ ஒன்று படிச்சிருக்கலாம், நர்சிங் படிச்சிருக்கலாம், லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்கலாம், ஒரு சிலவங்க இன்ஜினியரிங் கூட 2 வருஷம் படிச்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அந்த காலேஜ்லேருந்து என்ன கோர்ஸ், என்ன இது, டேட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இஃப் எனி, இல்லை அங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறீங்கன்னா அங்கேருந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அப்படின்றப்போ அங்கேருந்து ஏதாவது போனாஃபைட் இந்த மாதிரியான இங்கே படிச்சுட்ருக்கேன் அவங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்ற போனாஃபைட்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயம். அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன், எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிறவங்க,
அவங்களுக்கான கேட்டகரிக்கான கோடு என்ன, அதுக்கான பேமெண்ட் என்ன, ஸோ அதுவுமே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சிவிக் ஸ்டேட்டஸ், நீங்கள் எந்த மாதிரியான ஊர்லேருந்து வரீங்க, உங்களோட பள்ளி எந்த மாதிரியான ஊரில் இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சு கொள்வதற்கு. இதில் என்னென்னா உங்களோட ஊர் வந்து கார்ப்பரேஷன், அதாவது பொதுவாக மாநகராட்சியில் இருக்கா, அப்புறம் நகராட்சியில் இருக்கா, அப்புறம் பார்த்திங்கன்னா வில்லேஜில் இருக்கா, டவுன் பஞ்சாயத்தில் வருதா, என்ன பஞ்சாயத்தில் வருது, இந்த டீட்டெயில்ஸ், அதாவது ஸ்கூல் இது நேட்டிவ் பிளேஸ்னால் உன்னோட ஊர் எந்த இடத்துல வருது, வில்லேஜில் வருதா, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஜஸ்ட் நீங்கள் டிக் பண்ணால் மட்டும் போதும். சரியா, இந்த டிக் வந்து அடுத்த காலத்தில் படாத மாதிரி பார்த்துக்குங்க. ஸ்கூல் எங்கே வருது அதையும் டிக் பண்ணிக்கோங்க. சரி, அதன் பிறகு ஆக்குபேஷன் ஆஃப் த பேரண்ட், அந்த பேரண்ட்டோட ஆக்குபேஷன்ஸில் என்ன அப்படின்னா, முதல்ல ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா, ப்ரொஃபஷனல்னால் டாக்டரா, என்ஜினியரா, இந்த மாதிரி கேட்டகரி இதில் வர்றது ப்ரொஃபஷனலில் வரும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி, அதாவது இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் வச்சுட்டு அதில் ரன் பண்ணுறாங்களா, பிஸ்னஸ் ஓன் பண்ணுறாங்களா, அக்ரிகல்ச்சரலில் ஏதாவது இருக்கிறாங்களா, விவசாயம் செய்யக்கூடியதுன்னா இதில் வந்துடும். ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், ஏதாவது ஒரு கம்பெனியில் ஐடியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இதில் வந்துடும். ஸ்மால் ட்ரேட், ஏதாவது கடை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் ட்ரேட், ஏதாவது வியாபாரங்கள் செய்யக்கூடியதுன்னா இதில் வந்துடும். அதர்ஸ்னால் ஜென்ரலாக பொதுவாக அவங்க டெய்லி வேஜஸ் கூலி வேலைக்கு தான் போகிறாங்கன்னா நீங்கள் இதில் வந்து நம்ம போடுறது நல்லது. ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் அ பேரண்ட் கார்டியன், ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பிலோ 1000, அதாவது என்ன கேட்டிருக்கான், மந்த்லி மாத வருமானம் என்னுடைய அப்பாவுக்கு எவ்வளோ, 1000க்குள்ளே வரும் சார், 1000 to 3000 வரும் சார், 6000க்குள்ளே வரும் சார், 6000 to 6001லேருந்து 10,000க்குள்ளே வரும்னா நம்பர் 4 இதில் டிக் பண்ணுங்கள். இந்த வேரியேஷன்ஸை எபோவ் 15,000னா 6ல் டிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னவோ அது. எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபேமிலி, அதில் என்னென்னா இஃப் அட்மிட்டட் வில் யூ பி ஃபஸ்ட் கிராஜுவேட் இன் த ஃபேமிலி, ரெஃபர்ஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை இப்போவே வாங்கி வைக்க ஆரம்பிச்சிடுங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். அதுவுமே அனெக்சரில் இணைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது, ரைட்டா. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்கான விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ரைட்டா. ஸோ உங்களோட ஃபேமிலியில் எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபேமிலின்றது எஜுகேஷ்னல்லாம் உங்கள் ஃபேமிலி இருக்கா இல்லையா, சரியா. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் தான் அப்படின்றதுனால நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் இணைக்கிற மாதிரி இருக்கும். இஃப் எஸ், ரைட்டா, அப்படின்னா certified issued by the relevant authority to be enclosed, அதாவது எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபேமிலி இஃப் அட்மிட்டட் வில் யூ பி த ஃபஸ்ட் கிராஜுவேட். இது மட்டும் நம்ம வந்து நீங்கள் பெட்டர் வந்து எஸ்ன்னு போட்டுட்டு, ஏன்னா சின்னதாக ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த இது. எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபேமிலி டிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கானா, ஸோ எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபேமிலினா உங்கள் ஃபேமிலி, இந்த கொஸ்டினே வந்து ஒரு மிஸ்மேட்சாக இருக்குது, ரைட்டா. இது ஒரு இது இஃப் எஸ் செட், அதாவது என்ன கேட்குறாப்புனா எஸ்னா வந்துட்டு நீ வந்துட்டு ரெலவெண்ட் அத்தாரிட்டிகிட்ட என்க்ளோஷர் பண்ணி உன்னை நீ தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்னு கேட்குற மாதிரின்னு தோணுது. அப்போ நம்ம சேஃப்டிக்கு என்ன பண்ணிக்கலாம், எஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் ஐ ஆம் த ஃபஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட் அப்படின்னு போட்டுருங்க, ரைட்டா. நம்மளே தெளிவாக டிக்ளேர் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பின்னாடி அனெக்சரில் இதை வந்து வச்சுருங்க, சிக்னேச்சர் ப்ராப்பராக பண்ணிவிடுங்க, சரியா. இதுதாங்க விஷயம். அடுத்து டிக்ளரேஷன் பை த அப்ளிகண்ட், உன்னோட நேம் கேபிட்டல் லெட்டரில் எழுது, ஃபாதர் நேம், சன் ஆஃப் இவரோட பையனா அப்படின்றது எழுது, என்ன கோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ணுற. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஓகே இதுவும் இருக்கட்டும், சரி இது என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன், அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோர்சஸ்னு இல்லை, இந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறேன், அங்கே வந்து உங்களுக்கு சித்தாக்கா எதுக்குன்னு அங்கே போய் முடிவு பண்ணிக்கலாம், சரியா. அங்கே உங்களுக்கு சித்தா வேணுமா, யுனானி இருக்கா, ஹோமியோபதி இருக்கா, எதுப்பா எடுத்துக்கிறேன் அங்கேயே கேட்பாங்க, அந்த இதுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் நாட் லைன்டு எனி டூயல் நேட்டிவிட்டி, எனக்கு எந்த இது கிடையாது. ஐ பிலாங் டு இந்த கம்யூனிட்டி சப்காஸ்ட், இது வந்து எனக்கு இது அதாவது பிசி கம்யூனிட்டி, சப்காஸ்ட்ன்றது பிசியில் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதில் என்ன ஸ்பெசிஃபிக்கான தமிழ் நேம் இருக்கும், அந்த என்ன இதுவோ அதை வந்து இதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட். சும்மா ரேண்டமாக நம்ம வந்து என்னைக்கு அப்ளிகேஷன் அனுப்ப போகிறோம் ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி 15ன்னு வச்சு, இல்லை உங்களுக்கு நீங்கள் நல்ல நாள் எதாவது பார்க்குறீங்கன்னா அந்த டேட் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபைனல் சைன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு முறை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுறது நல்லது. அதுக்கு அடுத்தது 25 நேமு, இது வந்து பேரண்ட்டு அப்பாவுடைய பெயர், இவர் கார்டியன் ஆஃப் யார், உன்னோட பேர், ஸ்டூடெண்ட் நேம் குமார்னா ஸ்டூடெண்ட் நேம் குமார், அப்பா பேர் என்னவோ அதை இங்கே எழுதணும், ஸ்டூடெண்ட் நேம் இங்கே எழுதணும். அதன் பிறகு கூடவே வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் தட் கம்யூனிட்டி நேட்டிவ் ஆஃப் மை சன் செல்வி, இங்கே சாரி ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு ஆக்சுவலாக ஐ, சரியா. நேம் எழுதிக்கிங்க, நேம், ஃபாதர் ஆஃப் உங்களோட பேர், கூடவே இந்த இடத்துல மறுபடியும் உங்களோட நேம்,
ஹீ ஆர் ஷீ நாட் எந்த ஃபால்ஸ் இதுவும் ப்ரொடியூஸ் பண்ணலை, நான் வந்து இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்றத இது பண்ணுறேன். இதில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் liable to forfeit the seat or remove from ரோல் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த சீட்டை அவங்களுக்கு தராமல் இருக்கிறதுக்கும் நான் வந்து அப்படி எதாவது நடந்தாலும் நான் அதை ஒத்துக்கிறேன், தப்பு நடந்திருந்தால் அப்படின்றது நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ வேறு எந்த கிரிமினல் ப்ரோசிக்யூஷன்ஸும் நாங்கள் இது பண்ணல, அதனால் நாங்கள் உண்மையாக அளிக்கிறோம் அப்படின்றத சொல்லக்கூடியது. சரியா? அதனால் இந்த இடத்துல எந்த பிளேஸு, எந்த டேட்டு, சிக்னேச்சர், யார் கார்டியனா இல்லை பேரண்ட்டா, அதை மட்டும் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தாங்க நம்ம பண்ண வேண்டியது. சரியா? அதனால் தேவையில்லாமல் போட்டு நம்ம மனசை குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த இதுலேயே ஸ்பெஷல் கேட்டகரி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த குரூப்ஸ் எல்லாமே இதில் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான். இவ்வளோ தாங்க அப்ளிகேஷன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கவலை? மேக்ஸிமம் எந்த குழப்பமுமே இல்லை. சரியா? அப்போது நான் உங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன், அனக்ஷர், சாரி ஒரு நிமிஷம், உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு அனக்ஷர் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சரியா? அனக்ஷரில் வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அனக்ஷர் 15 வந்து உங்களுக்கு இந்த பேஜை கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? இந்த பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. இதில் வந்து ஒரு சில இதெல்லாம் கேட்டிருப்பான், கரெக்டாக அதெல்லாம் படிச்சிருங்க ஒரு முறை. ரைட்டா? அதுக்கடுத்து அனக்ஷர் 11 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். 13 பார்த்து வெயிட் பண்ணுங்கள். அனக்ஷர் 11 உங்களுக்கு கிளாரிட்டி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். அனக்ஷர் 11ல் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் ஆஃப் இதில் இது வந்து எங்கன்னா ஸ்கூலில் வாங்குவீங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இது எதுக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஸ்கூலில் போய் கரெக்டாக கேட்டிங்கனாலே அவங்களே ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பண்ணி தந்துடுவாங்க. ஏன்னா இப்போ இது வந்து எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஆஃப்லைன் மேக்ஸிமம் கிடையாது, எல்லாமே ஆன்லைன் வந்ததுனால மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துட்றாங்க. சரியா? அதனால் அதில் எந்த வித குழப்பமும் வேண்டாம். அதனால் தெளிவாக நீங்கள் வந்து தைரியமாக மூவ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அனக்ஷர் 11 போனஃபைட் சர்டிஃபிகேட் மாதிரி இது பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. சரியா? இந்த அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் போட்டு குழம்பாதீங்க. இதெல்லாம் நீங்கள் அட்மிஷன் ஆன பிறகு பண்ண வேண்டிய விஷயம். அதனால் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், இதை மட்டும் பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கும். வேறு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.